ஆமா, இன்னைக்கிட்ட ஏதாவது சில்மிஷ ப்ரோக்ராம் அந்த வைத்தறிச்சல ஏண்டா கிளப்புற? என் ஆபீசர் ஜலபதி இருக்கிறானே, ராமு ராமுன்னு கூட்டம் பயந்து ஓடுன. எனக்கு சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்துருக்காங்க, கொஞ்சம் பெங்களூரை சுத்தி காட்டுனா. ஏதோ சின்ன சிறுசுங்களா இருக்கும், கார்ல அள்ளி போட்டுங்க அப்படியே சுத்தலான்னு பார்த்தா 55 வயசுல ஒரு கேள்வி, 65 வயசுல ஒரு கேள்வி. இதுங்க கூட்டுக்கணும். நான் விதான சவுதா கமல் பார்க்கலாம் போனோம். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, வேற கைட பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாவி, ஆபீஸ் கிட்ட இவ்வளவு தைரியமா பேசிருக்கிறீங்க, ஒரு சீட்டை கழிச்சுட்டாமா? நான் சீட்ல உட்கார்ந்த வேண்டாம் கிழிக்கிறதுக்கு. கேவலம் வேலைக்கார பொண்ணு பைய கூட வச்சிருக்கிற. வெறும் பைய தானடா, முதல்ல பைய அப்புறம் கைய. இந்தாமா பொண்ணு, நீ தண்ணி ஊத்துறப்போ பைய நழுவிட்டு விழுந்து போச்சு. நீ சம்பாதிக்கிறது 4 அணா, இது வேற கோட்டை விடுறியா? கோயிலாம் எனக்கு தெரியாதா? பின்ன இடுப்புல மாவளையா கட்டிப்பாங்க. பிரகாஷ், வாடா, நான் உனக்கு இப்ப போன் பண்ணலாம்னு இருந்தேன். நாம மெட்ராஸ்க்கு நிச்சயம் ஆயிடுச்சு. கவிதா வரையில ஒத்துக்கிட்டான். ராணி உண்டா? ஏன்டா பண்ணடே அலையிற? நான் தான் நேத்தே ஓகேன்னு சொல்லிட்டேனே. ட்ரெயின்ல நாம 4 பேரும் போறோம். அப்பாடா, ஒரு 4 நாளைக்கு இந்த பெங்களூரை விட்டு மெட்ராஸ்ல ஜாலியா இருக்க போறோம். அப்போ நீங்க எல்லாரும் மெட்ராஸ் போறீங்க? ஆமாண்டா, பிரகாஷ்னுடைய காதலி கவிதா இருக்காளே, அவ வீட்டுல எஸ்கேஷனுக்கு போறேன், டூ புட்டு வர போறா. நானும் ராணியா குதிரை வண்டியில எப்ப போறீங்க? ஒரு குஷிட. ஆமா, அங்க எங்க தங்க போறீங்க? அந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது. எங்கேயாவது ஹோட்டல்ல தங்க வேண்டியதான். ஹோட்டலாவது பாட்டிலாவது எதுக்கு சார் அங்கெல்லாம் தங்கணும்? நான் ஒரு வார்த்தையை என் ஃப்ரெண்டு ரங்கத்துறை கிட்ட சொன்னா போதும், பெரிய பங்களாவே கிடைக்கும். ஆமாண்டா, என்கிட்ட நீ அடிக்கடி சொல்லி இருக்கிற, அவனுக்கு பெரிய கண்ணாடி மாளிகை இருக்குது, பெரிய பெரிய காரெல்லாம் இருக்குதுன்னு. அவன் பெரிய பணக்காரன் இல்ல? அரச்சே, பெரிய பணக்காரனா? பிரம்மாண்டமான பணக்காரன். நானும் அவனும் சின்ன வயசுல சோடா புட்டிய உடைச்சு அதுல இருக்கிற கோழி எடுத்து விளையாடுவோம். எங்கப்பா, இப்ப கூட அவனோட நான் ஒட்டிக்கிட்டு ஈஸியா போயிடுவேன். இருந்தாலும் அவன் என்ன ரொம்ப கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் பொண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, நீ சொன்னா அவர் எங்களுக்கு சகல வசதியும் செய்வாரு. வாரா, சும்மா சலக்கிற ஒரு தந்தியை கொடுத்தா போதும், சென்ட்ரல் ஸ்டேஷனே ஒரு கலக்கு கலக்கிடுவான். ஒரு பென், ஒரு ஸ்கோடா, ஒரு போக்ஸ் வேகன் எல்லாத்தையும் வரிசையா கொண்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல நிறுத்திடுவான். உங்களை வரவேற்க. அட்டேங்கப்பா, அட்டகாசம் பண்ணிடுவான் போல இருக்கேன். பூசம் பண்ணி விடுவான். விருந்தாளிங்க தங்கறதுக்குன்னே ஒரு கண்ணாடி மாளிகை, இந்த பக்கம் ஒரு பெரிய தோட்டம், இந்த பக்கம் ஒரு ஸ்விம்மிங் பூல், மேல ஒரு சினிமா தியேட்டர். பிரமாதமா இருக்கு. உன் ஃப்ரெண்ட் அடிச்சு போனா ரொம்ப உபயோகமா இருக்க போடுற. உபயோகமா? நீங்க வர்றீங்கன்னு லேசா ஒரு தந்தி கொடுத்தா போதும், மெட்ராஸ்ல இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு நயா பைசா செலவு பண்ண விட மாட்டான். அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளா? அவன் வெச்ச ஏணியில ஏறி எத்தனை பேர் பெரிய ஆளா இருக்கான் தெரியுமா? அவன் வெச்ச ஏணியில நாம கால